ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நேற்று பாதையில் நிப்பாட்டின வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்க்க போகிறோம். நேற்று வந்து நம்மளால் அடிக்க முடியலை, நேற்று அடிக்க முடியல, அப்படியே எடுத்து வச்சுட்டு போயிட்டோம். நேற்று அடிக்கலான்னு பார்த்தா நேற்று அடிக்க முடியல, வெளியே போயிட்டோம். அதான் இன்றைக்கி அந்த கூண்டுக்கு மட்டும் ட்ரே அடிச்சு விட்ருவோன்னு சொல்லிட்டு வந்திருக்கு. அந்த கூண்டை மட்டும் முடிச்சிட்டோன்னா போதும். அதுக்கப்புறமா இன்னொரு பெரிய கேஜ் அடிக்க வேண்டியது இருக்குது, அது ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த ஒரு இது அடிக்கிறதுக்கு தான் இவ்வளோ நாள் ஆகுது. ஆனால் மொத்தமாக நான் உட்காந்தேன்னா கரெக்டாக ஒரு 8 ஹவர்ஸில் முடிச்சே விட்டுலாம். 8 ஹவர்ஸ் கூட ஆகாது, குறைவாக தான் ஆகும். இது ஃபஸ்ட்டு கூண்டுங்கிறதுனால நமக்கு வந்து டைம் ஓவராக எடுக்குது ஃப்ரெண்ட்ஸ். இருங்க ஃப்ரெண்ட்ஸ், கூண்டை வெளியே தூக்கி வச்சுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், கூண்டை தூக்கியாச்சு. கூண்டுக்குள்ளே தான் கட்டெல்லாம் கிடக்கு. நம்ம அதை அப்படியே தூக்கிட்டு கீழே போயிடுவோம். வாங்க. நிறைய ஆப்பிள் பெட்டி வந்து வாங்கி வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதோ இதில் கொஞ்சம் இருக்குது, இங்கே கொஞ்சம் இருக்குது, கீழே கொஞ்சம் இருக்குது, சைட்லலாம் கொஞ்சம் இருக்குது. இது ஒரு செட்டு இருக்குது. அப்படியே தூக்கிட்டு போவோம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க. உடம்பு சுத்தமாக முடியலை ஃப்ரெண்ட்ஸ், அதான். இங்கே கொஞ்சம் ஆப்பிள் பெட்டி ஃபுல்லாக கிடக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதுக்குமா முன்னால் இதில் கொஞ்சம் கட்டைங்க ஃபுல்லாக உடச்சி போட்டு வச்சுருக்கு. ஒரு 4 ஆப்பிள் பெட்டி ஃபுல்லாக உடச்சி போட்டிருக்கு. அதுக்கப்புறமா கடையிலேருந்து இந்த ஆப்பிள் பெட்டி எடுத்துகிட்டு வரும்போது நமக்கு எக்ஸ்ட்ரா கட்டைங்களை கொடுத்து விட்டாங்க. இது கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்து போட்டிருக்கு. இது எல்லாத்தையும் வச்சு 8 அடி நீளத்தில் 20 சென்டிமீட்ரு உயரத்தில் கூண்டு அடிக்கணும். கிட்டத்தட்ட 1 அடி உயரத்தில் 6 அடி நீளத்தில் 1.5 அடி அகலத்தில் கூண்டு அடிக்கணும். அந்த இதெல்லாம் வச்சு இந்த ஆப்பிள் பெட்டிலாம் வச்சு அடிக்கணும். சாதா பழக்கம் அடிக்கணும். இதை வந்து நம்ம ப்ரீடிங் கேஜாக யூஸ் பண்ண போகிறோம். அதாவது இந்த இதில் அதில் வச்சுட்டு அது கீழே கோழி போடலாம், இல்லை கடை போட்டு வளர்க்கலாம். இது தூக்கி மேலே வச்சலாம், ஃப்ரே மாதிரி அடிச்சுன்னு சொல்லி நினச்சிருக்கு. அதுக்கப்புறமா இதை வச்சு முடிச்சுட்டு ப்ரீடிங் பேர்ஸை மட்டும் அதை லாக் பண்ணிட்டு சாதா புறா ஃபுல்லாக இதில் முன்னால் வச்சுருவோன்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்கேன். இப்போ வாங்க மாதிரி இதை தூக்கிட்டு போயிட்டு இன்றைக்கி அடித்து முடிப்போம். இன்றைக்கி அடித்து முடித்தா தான் வேலை முடியும் டப்புன்னு. வாங்க. இதில் ஆணி அடித்தோம், ஆனால் ஆணி நிற்கவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஆணி இறங்கவே மாட்டேங்கி போல், ஆடிக்கிட்டே இருக்குது பாருங்களேன். திரும்பி இப்போ ஆணி அடித்து ஒன்று பக்காவா. வாங்க போ, கீழே கொண்டு போயிட்டு காமிக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இறக்கி கொண்டு வந்து கீழே வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க, இதுக்கு தேவையான டூல்ஸ் எல்லாத்தையும் எடுத்துப்போம். இப்போ மெயினாக இன்றைக்கி தேவைப்படுறது உளி, சுத்தியல், அதுக்கப்புறம் ஆணி, கட்டிங் டயர் கூட நம்ம தேவைப்படும். ஆணி இருக்கும்போது ஏதாவது இதாகிட்டுனா தேவைப்படும். அது மாதிரி கட்டரு, அதுக்கப்புறமா டேப்பு, அதுக்கப்புறமா ஸ்கேலு, பேனா, இதெல்லாம் தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி தேவைப்படும். எல்லாத்தையும் எடுத்தாச்சு. எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கு. வாங்க, எல்லாத்தையும் எடுத்து கொண்டு போய் அங்கே போடுவோம். ஓரமாக போட்டு வச்சுருவோம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாத்தையும் ஒரு 3 பொருள் மட்டும் இருக்குது, எடுத்துக்கிடுவோம். இப்போ ஃபஸ்ட்டே ஆணி நம்மள்கிட்ட இருந்ததுன்னா என்றைக்கோ வேலையை முடிச்சிருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆணி இல்லாததுனால தான் இவ்வளோ நாள் இழுத்துட்டு, ஆணி வந்ததுக்கப்புறமா நமக்கு தொடர்ச்சியாக வெளியே வேலை இருந்துக்கிட்டே இருக்குது. இன்றைக்கும் மத்தியானத்துக்கு வெளியே ஒரு சின்ன வேலை இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஃபிஷ் ஃபார்ம் ஆரம்பிக்கிறதுனால அதுக்கும் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்குது. ஆனால் அதுக்கும் போய் ஒரு மேல் ஃபிஷ் மட்டும் வாங்கிட்டு வர வேண்டியது இருக்குது. இப்போது இது ஃபுல்லாக முதல்ல அடித்து முடிச்சிருவோம் ஃப்ரெண்ட்ஸ். அடித்து முடித்தா தான் நம்ம அடுத்தடுத்த வேலைக்கு போக முடியும். இதுவே தான் மண்டைக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது. வெளியே போனாலே இதான் மண்டைக்குள்ளே ஓடுது, இதை எப்போ முடிக்கன்ட்டு. வாங்க, 1 by 1 எடுத்து வெளியே போடுவோம். எக்ஸ்ட்ரா ஒரு 2 கட்டை வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். தேவைப்பட்டால் யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ ஓரமாக தள்ளி வச்சுட்டு இந்த ஃப்ரேம் வந்து நேற்றே அடித்து வச்சுருந்தேன். இப்போ இதில் மிச்சம் வந்து அடிக்க வேண்டியது இருக்குது, இதையும் அடிச்சிருவோம். இதில் நேற்று இன்னொரு செட்டு ஃப்ரேம் எடுத்து வச்சுருந்தேன், அது எங்கே போச்சுன்னு தெரில, காணாமல் போயிட்டு. இதுவும் இதுக்குள்ளே தான் போட்டு வச்சுருந்தேன், ஆனால் அதுவும் இதுக்குள்ளே தான் கிடக்கணும். எங்கே போய் கிடக்குன்னு தெரில எனக்கும். பார்த்துக்கிடுவோம். பார்த்துட்டு நம்ம வந்து அடிக்குவோம். வாங்க, நான் வந்து ஃபஸ்ட்டு இதை வந்து இது ஃபுல்லாக ரெடி பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து வேறு எதுவும் இல்லை. இது வந்து இப்படி ஸ்ட்ரைட்டாக இந்த கட்டைங்களை ஃபுல்லாக இப்படி அடிக்கிட்டு இதில் வந்து இப்படி வச்சு அடிக்கிற மாதிரி தான் இந்த கட்டை. நான் அடித்தேன்னா உங்களுக்கு கரெக்டாக புரியும்.
இன்னும் கொஞ்சம் வேலை இருக்குது, நீ நிறைய வேலை இருக்கும் இதில் ட்ரேயில். எல்லாத்தையும் முடிச்சுட்டு நம்ம வந்து பார்ப்போம் வாங்க. இது மாதிரி இன்னும் ஒரு 4 இது மாதிரி வந்து ரெடி பண்ண 3 இது மாதிரி இன்னும் ரெடி பண்ண வேண்டியது இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அது மாதிரி சைஸ் வந்து கொஞ்சம் குறைக்க வேண்டியது இருக்குது. இந்த சைஸ் வந்து கொஞ்சம் குறைக்கணும். குறைச்சா தான் இது வந்து உள்ளே போகும் கரெக்டாக. வாங்க நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்ப்போம் கரெக்டாக வருதான்ட்டு. இது மாதிரி இன்னும் ஒரு 3 அடிச்சுட்டு இதோட சைஸையும் குறைச்சிட்டு உங்களுக்கு வந்து காமிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னால் இந்த கட்டை சைஸுக்கு வந்து மற்ற கட்டையை வந்து கொஞ்சம் தரிச்சு விட்டுக்கிடுவோம். இதுக்குன்னா மற்ற கட்டைங்க வந்து இதோட கொஞ்சம் பெருசாக இருக்குது. அகலத்தில் இல்லை, நீளத்தில் வந்து கொஞ்சம் இதோட பெருசாக இருக்குது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், லேசாக கொஞ்சோண்டு பெருசாக இருக்குது. இது வந்து இதுனா இதுக்குள்ளே வந்து போக மாட்டேங்குது. அதனால் கொஞ்சம் லைட்டாக தரிச்சு விட்டுட்டு அதுக்கு இது மாதிரி எல்லா கட்டையும் தரிச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து மற்ற கட்டையை அடிக்க ஆரம்பிப்போம். வர எதாவது முடிச்சுக்கிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். முடிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம அந்த இது ஃபுல்லாக அடித்தாச்சு. இப்போது இதே மாதிரி இன்னொரு 3 மட்டும் அடிக்கணும். அதுக்கு தான் இப்போ இந்த கட்டையை எடுத்து டேப் வச்சு மெஷர் பண்ணி வெட்ட போகிறோம். இப்போது அது ஃபுல்லாக அந்த பழைய ஃபுல்லாக இந்த கட்டையில் வச்சு அடித்தாச்சு. உள்ளே இன்னும் போட்டு பார்க்கணும். நான் போடும்போது இப்போது ஃபஸ்ட் டைம் போட்டு பார்த்தேன், செகண்ட் டைம் இன்னும் போடல. ஃபஸ்ட் டைம் போடும்போது சைடு கார்னர் ஃபுல்லாக கொஞ்சம் தூக்கிக்கிட்டு இருந்துச்சு. உள்ளே போச்சு. ஆனால் ரொம்ப டைட்டாக இருந்துச்சு. நமக்கு ட்ரே அவ்வளோ டைட்டாக இருந்துச்சுன்னா நம்ம அவசரத்துக்கு எடுக்க முடியாது. அதனால் என்ன செஞ்சோன்னா, சரி இது லாய்க்கப்படாது வெட்டிடுவோன்னு சொல்லிட்டு ஒளியவும் சுற்றி வச்சு தட்டுன்னு தட்டி கரெக்டான லெவலுக்கு வந்து கொண்டு வந்துட்டேன். இப்போ உள்ளே வந்து செட் பண்ணி பார்ப்போம் உள்ளே போகுதா இல்லையான்னு. ஏன்னா இதை வச்சு தான் இது உள்ளே போயிட்டுனா மற்ற 3 சைடும் நம்ம பக்காவாக கலந்து அடிக்கணும். இது உள்ளே போகலைன்னா ஏன் போகலான்னு சொல்லிவிட்டு இதில் கொஞ்சம் வேலை பார்க்குற மாதிரி இருக்கும். இதெல்லாம் ஃப்ளாட்டாக வச்சு போட்டால் தான் ஃப்ரெண்ட்ஸ் உள்ளே போகுதோ. இது மாதிரி தூக்கிக்கிட்டு இருந்தாலும் உள்ளே போக மாட்டேங்குது. ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்குது போல். கஷ்டமாக தான் இருக்குது உள்ளே போடுறதுக்கு. அது வேறு எதுவும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இதில் ஒரு சின்ன கம்பி தான் தட்டிக்கிட்டு இருக்கு இந்த கட்டையில். அதான் உள்ளே போக மாட்டேங்குது. அந்த கம்பியை மட்டும் வெட்டி விட்டோம்னா உள்ளே போயிடும். நான் அந்த கம்பியை வெட்டிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அந்த கம்பியில் வந்து ப்ளஸ் மாதிரி வெட்டியாச்சு. இப்போது உள்ளே போயிருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். உள்ளே போகுது ஃப்ரெண்ட்ஸ். இந்த பக்கம் வந்து ஒவ்வொரு கட்டை உள்ளே போகும்போதும் தட்டுது, வேறு எதுவும் இல்லை. இதில் வேறு இந்த டோர் வேறு உயிரை வாங்குது ஃப்ரெண்ட்ஸ். ஒரு சைடு பிடிச்சிக்கிட்டு இது வேறு உசரை வாங்கிக்கிட்டு லாக்கும் ஆக மாட்டேங்குது. இது கரெக்டாக உள்ளே போட்டு லாக் பண்ணுறோன்னா லாக் ஆயிரும் ஃப்ரெண்ட்ஸ். வேறுங்க இப்போ அடுத்த கட்டை கீழே போக மாட்டேங்கி. இதில் இந்த எல்லா சைடும் உள்ளே போட்டு நம்ம அடைச்சோம்னா கரெக்டாக உள்ளே போயிடும் போல். இதில் இந்த டோர் வேறு இது ஒரு சைடு உயிராக வாங்குதுன்னா அது ஒரு சைடு எனக்கு உயிராக வாங்குது. இருங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் உள்ளே விட்டுட்டு காமிக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ உள்ளே வந்து நம்ம ட்ரே அனுப்பிட்டோம். ஆனால் ட்ரே வந்து ஒரு நிமிஷம் ஃப்ரெண்ட்ஸ் இது லாக் பண்ணிக்கிறேன். ட்ரே வந்து ஆனால் வெளிப்பக்கமாக இப்படி தூக்கிட்டு இருக்குது பார்த்தீங்களா. இது எதனால் தூக்குதுன்னா, இந்த இவ்வளோ தூரம் வந்து உள்பக்கத்தில் வந்து ஒரு கட்டை வந்து கிராஸாக இருக்குது. அதனால தான் இப்போது நீங்கள் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த கட்டை வந்து போய் முட்டிருச்சு. ஆனால் இந்த சைடில் அந்த கட்டை பாருங்களா, உள்ளே கேப் இருக்கா வரல போகிற மாதிரி. இப்போ அதனால தான் இந்த கட்டையை கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக வெட்டி விட்டு உள்ளே தள்ளணும்னா கரெக்டாக செட் ஆயிரும். இப்போ வெளியே எடுத்துகிட்டு செட் பண்ணுவோம் அதை. வாங்க, டோரையுமே நல்லா ஸ்ட்ரைட்டாக நிற்கிற மாதிரியான செட்டப் வந்து கொடுத்தாச்சு. இந்த சைடுமே ஒரு கட்டையில் இருக்குது. கட்டையை டைட் பண்ணிட்டோன்னா நின்றுக்குது. ஆனால் ஃபுல் டைட்னஸில் தான் கொடுத்துருக்கு, பிரச்சனை இல்லை. இப்போ அப்படியே கூட்ட கொஞ்சம் பின்னால் தள்ளி வச்சுட்டு ட்ரே வந்து 1 by 1 இழுக்க ஆரம்பித்தோன்னா கரெக்டாக இருக்கும். எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் உருவிட்டு காமிக்கிறேன். ஒரு கையில் வீடியோ எடுத்துக்கிட்டு ஒரு கையில் உருவ முடியல. எடுத்தாச்சு. இப்போது ட்ரேயில் இந்த இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னேன். இது ஒரு மாதிரி கோணலாக இருக்கா, இதனால தான் இது போக மாட்டேங்குது. இது கொஞ்சம் தட்டிட்டோன்னா கரெக்டாக இருக்கும். தட்டிட்டு அப்புறமா அது இதே மாதிரி வந்து இன்னொரு 3 அடிக்கணும். 3 சைடில் அடிக்கணும். 3 இதுக்கு அடிச்சுட்டு நான் வந்து உங்களுக்கு ஒரு ட்ரே செட்டப்பில் போட்டு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ட்ரேயில் வந்து நம்ம 2 சைடுமே அடித்து முடிச்சாச்சு. இந்த சைடும் அடிச்சிட்டோம், இந்த சைடும் அடிச்சிட்டோம். இன்னும் இந்த ஃப்ரண்ட்டு நம்ம இதே பேக்கில் அடிக்கணும். அவ்வளோதான் ட்ரே. மேக்ஸிமம் ட்ரே செட்டப் ஃபுல்லாக வந்து முடிய போகுது. அடியில் இருக்க கட்டை வந்து பர்ஃபெக்டாக அடித்து முடிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இப்போ பார்ப்போம் வாங்கினா உங்களுக்கு உருவி காமிக்கேன். கொஞ்சம் டைட்டாக தான் இருக்குது. இந்த டைட்னஸ் இருந்தால் தான் நமக்கு அடிக்கடி அந்த ட்ரே வந்து வெளியே உருவி வராமல் இருக்கும். ஏன்னா லூஸாக இருந்தால் நம்ம எதாவது பெட்டி இந்த
இது அப்படி சரிஞ்சு உழும்போது சேர்ந்து இதுவும் உளுந்துடும். நம்ம இதில் இருக்க மரத்தூளும் கீழே ஃபுல்லாக கொட்டிடும், நம்ம வேஸ்ட்டாக போகும். அதனால் நம்ம இப்போதைக்கு கொஞ்சம் டைட்டாக தான் வச்சுருக்கோம். இது ரொம்ப டைட்டாக இருந்தால் வருங்காலத்தில் வேணால் லைட்டாக லூஸ் பண்ணி விட்டுக்கலாம். ரொம்ப லூஸ் பண்ணுறதுனா திரும்பி டைட் பண்ணுறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். டைட்டே பண்ண முடியாது, சீரியஸாக பண்ணால் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் வேணான்னு சொல்லி விட்டுட்டேன். இப்போதைக்கு என்னதுன்னா ஃப்ரண்ட்டில் வந்து இங்கேருந்து இந்த கட்டை அடிக்கணும், இங்கே வரையும் அதே மாதிரி அங்கே அடிக்கணும். இப்போ இந்த கட்டையை வந்து நான் மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள், சின்னதாக பேனாட்டு. அதான் இதில் வந்து இது வந்து கட்டைக்குள்ளே வரணும், அதேமாதிரி அந்த இடத்துல விட்டு அதுவும் கட்டைக்குள்ளே வரணும். ஆனால் இதுக்கு அடியில் கேப் இருக்குன்னு தானே ஃப்ரெண்ட்ஸ் நினைக்கிங்க. நான் வந்து வைக்க மாட்டேன். ஏன்னா இது வந்து கரெக்டாக அளந்து இந்த கட்டையோட திக்னஸை கரெக்டாக அளந்து இதில் சின்னதாக ஒரு கேப் மாதிரி கொடுத்து அதை ஃபிட் பண்ணி ஆணி அடிச்சிட்டோன்னா கரெக்டாக ஃபிட் ஆயிரும். அதே மாதிரி அந்த சைடு நான் பண்ணிடுவேன். பண்ணி முடிச்சுட்டு உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போதைக்கு ட்ரேஸ் இது வந்து முடிஞ்சு, இன்னும் ஒரு 2 கட்டை மட்டும் அடிச்சோன்னா ட்ரே செட்டாக ஃபுல்லாக முடிஞ்சு உள்ளே ஒரு பேரத்துக்கு போட்டு விட்டுறலாம். இப்போ வாங்க நம்ம இதை முடிச்சுட்டு போய் பார்ப்போம், நம்ம புறாவை போட்டு பார்ப்போம். டக்குன்னு இதை முடிச்சிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். வேலை ஃபுல்லாக முடிச்சிட்டோம். இந்த ஒன் சைடு வேலையை முடிச்சிட்டோம், இன்னும் ஒன் சைடு மட்டும் வேலை இருக்குது. மார்க்லாம் பண்ணி வச்சிட்டோம் கட்டையில். நான் கட்டை மட்டும் வெட்டி அடிச்சிட்டா வேலை முடிஞ்சது. ஃபுல்லாக ஸ்ட்ராங்காகவே இந்த கட்டையில் அடித்து விட்டாச்சு ட்ரே மாதிரி. இந்த ட்ரே எப்படி இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள் கமெண்டில். நான் இப்போ மட்டும் கொஞ்சம் சின்ன வேலை இருக்குது, வெளியே நம்ம சாப்பாடு வாங்க வேண்டிய வேலை சின்ன வேலை இருக்குது. போய் வாங்கிட்டு மட்டும் வந்துடுறேன். ஏன்னா 2 மணிக்கு போனோன்னா கடையை பிடிட்டு போயிட்டாங்கன்னா இல்லை சாப்பாடு கழிட்டுனா போச்சு. ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு மாதிரி சாப்பாடு கழியாகும். அதனால் இன்றைக்கி ஃபஸ்ட்டே போயிட்டுனா வேலை முடிஞ்சது. வாங்கிட்டு வந்துட்டு உட்காந்து அடிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அடித்து முடிச்சுட்டு உங்களுக்கு வீடியோ காமிக்கிறேன். இப்போதைக்கு போயிட்டார் ஃப்ரெண்ட்ஸ். இதில் என்ன தான் செய்யன்னு தெரில. இதில் ஃபுல்லாக கேப் விடுது. இதில் அந்த ஸ்டீல் பிளேட்டு தான் வாங்கி அடிக்கணும்னு நான் நினைக்கிறேன். அந்த தகரம் தான் வாங்கி அடிக்கணும்னு நினைக்கிறேன். இந்த கேப்பில் கன்ஃபார்ம் மரத்தில் கீழே போகாமல் இருக்க தான் இவ்வளோ தூரம் டைட்டாக அடித்தேன். ஆனாலுமே அதில் கேப் விழுந்துருக்கு. அதில் வாங்கி அடிக்கணும், நம்ம இதுதான் வாங்கி அடிக்கணும்னு நினைக்கிறேன். ஸ்ட்ராங்கான ஷீட்டு தான் வாங்கி அடிக்கணும்னு நினைக்கிறேன். அப்படி லீக் ஆச்சுன்னா அந்த மரத்தை லீக் ஆச்சுன்னா பார்த்துக்கலாம், அப்போ வாங்கி அடிச்சுக்கலாம். இப்போக்கி உள்ளே அடித்து முடிச்சுட்டு உள்ளதை போட்டு நம்ம புறா விட்டு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இதோட இந்த வீடியோ முடிக்கல. இதோட இந்த பாட்டை முடிச்சதுன்னா போயிட்டு வந்துட்டு மீதி வந்து எடுத்து ஷூட் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல் ட்ரேவையும் அடித்து முடிச்சிட்டோம். கடைக்கெலாம் போயிட்டு வந்துட்டு அடித்து முடிச்சாச்சு. ஃபுல் ட்ரே பக்காவாக பிசுறுலாம் அடித்தாச்சு. இப்போ வாங்க அந்த ட்ரேக்குள்ளே நம்ம கூண்டுக்குள்ளே போட்டு பார்ப்போம். வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ், ட்ரேவையும் எடுத்தாச்சு. இதுதான் கொஞ்சம் டைட்டாக இருக்கிறதுனால அது ஒன்று மட்டும் உள்ளே போக மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், உள்ளே போயிட்டு பக்காவாக செட்டாகி உட்காந்துருச்சு. தப்பாக போட்டோம் இன்றைக்கி. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், தப்பாக போட்டோம். இருங்க, மாற்றி போட வேண்டியதை இப்படி மாற்றி போட்டோம். மாற்றி போடுவோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், முடிச்சாச்சு. நியர்பை கிட்டத்தட்ட ஈக்குவலாக வந்துட்டு கட்டை. நமக்கு கொஞ்சம் இழுக்கிற வசதியிலுமே தான் இருக்குது கட்டை. இப்போ இதில் ஒரு ப்ரீடிங் பேர் வந்து போட்டு நம்ம வந்து ப்ரீடிங் வந்து விடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் அதுக்கு முன்னாடி கீழே வந்து மரத்தில் கொட்டணும். மரத்தில் நம்மள்ட்ட வந்து இல்லை. அதனால் வேறு ஏதாவது ஒரு ஐடியா பண்ணி வேறு ஏதாவது போடணும். இப்போதைக்கு ப்ரீடிங் பேர் உள்ளே விட்டுக்கலாம், பிரச்சனை இல்லை. ஸோ இதை எடுத்துகிட்டு போயிட்டு மேலே இருக்க ப்ரீடிங் பேர் உள்ளே போட்டு இற தண்ணி வச்சோன்னா பக்காவாக செட் ஆயிரும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போதைக்கு இது மேலே தூக்கி வச்சுட்டு இந்த இடத்த ஃபுல்லாக க்ளீன் பண்ணிடுவோம் ஃபஸ்ட்டு. நான் அங்கங்கே ஆணி ஃபுல்லாக சதறி கிடக்கு. ஃபுல்லாக பெருக்கி அள்ளி போட்டுட்டு அந்த 2 கட்டையை தூக்கி கொண்டு போய் மேலே போட்டுட்டு டூல்ஸ் எல்லாம் எடுத்த இடத்துல வச்சுட்டு பெருக்கி போட்டுட்டு அதுக்கப்புறமா இதில் வந்து ப்ரீடிங் பேர் விடுவோம். இப்போதைக்கு தூக்கி அந்த ஒரு ஓரமாக சரி வச்சுருவோம். இது எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கொண்டு நம்ம சைனா கேஜ் மாதிரியே பக்காவாக இருக்கான்னு சொல்லுங்கள். ஒரு ஹேண்ட்லேயே தூக்கவும் முடியுது, ஒரு கையிலே தூக்க முடியுது. இருந்தாலும் தூக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது கட்டை கையோடு பிடிங்கிட்டு வந்துன்னா போச்சு. ஆனால் நல்லா தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. இதுவுமே பக்காவாக இருக்குது. ட்ரேவுமே நல்லா செட் ஆகிட்டு நல்லா சூட்டபுளாகவும் செட் ஆகிட்டு ட்ரேவுமே. பிரச்சனை இல்லை. இப்போதைக்கு ப்ரீடிங் பேர் போட்டால் எந்த பிரச்சனையும் இல்லை. அழகாக உள்ளே போட்டு உட்கார வச்சிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மொத்தமாக க்ளீன் பண்ணிவிட்டு கடைசியாக அதில் ப்ரீடிங் பேர் போடாமல் உங்களுக்கு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போது கூண்டு வந்து மேலே எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ வந்து இதில் ப்ரீடிங் பேர் போட்டு வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து ஒரு புது வீடியோ உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். இப்போதைக்கு இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதில் உடனே கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.